ஸோ சோஷியல்ல சென்டம் வாங்கணும்னா கண்டிப்பா வந்து பசங்களா மேப் கொஸ்டின்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ நிறைய பசங்க வந்து மேப்ல எனக்கு மார்க் போதும் மேம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ எப்படி இந்த மேப் கொஸ்டின்ஸை சூப்பரா வந்து நம்ம சால்வ் பண்ணி மேப்ல சூப்பரா மார்க் எடுக்கலாம் தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ பசங்களா சென்டம் உங்களோட பிளானா இருந்துச்சுன்னா சென்டம் தான் நான் சோஷியல்ல வாங்குவேன் அப்படின்னு நினைச்சேன்னா கண்டிப்பா இந்த மேப் வந்து உனக்கு ஒரு போனஸ் மார்க்ஸாகவும் இருக்கும். அண்ட் இந்த மார்க்ஸ் வந்து நீ விட்டுடவே கூடாது. சரியா? ஸோ மேப்ல நான் எப்படி நல்ல மார்க்ஸ் வாங்கலாம் அப்படின்னா இப்போ நான் உனக்கு சொல்ல போறேன். ஸோ பசங்களா இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஸோ எஸ் பசங்களா, ஸோ மேப் கொஸ்டின்ஸ் தான் உன்னோட போனஸ் மார்க்ஸ். ஸோ இதை வந்து நீ என்ன நினைச்சுக்கலாம், இது வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் இல்லை, இதுதான் உன்னோட மெயின் மார்க்ஸும் கூட. சரியா? ஸோ இங்க வந்து ப்ராப்பரா வந்து உனக்கு கன்ஃபியூஷனா நீ வந்து கிளியரா இருந்தாலுமே ஆன்சர் பேப்பர் கரெக்ட் பண்றவங்கள கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு டாட்டா வைக்கணுமே தவிர்த்து அதை போட்டு லைன் போடுறது, இது இப்படி லைக் நிறைய பாயிண்ட்ல இடத்துல பாயிண்ட் வைக்கிறது, இந்த மாதிரி சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கிளியரா வந்து நீ வந்து இண்டிகேட் பண்ணும் பிளேசஸ். சரியா? அண்ட் இங்க பார்த்தனா டோன்ட் ஸ்டடி மேப், ஸ்ட்ரெயின் யோர் ஐஸ். சரியா? ஸோ யூஸ்வலா மேப்பை வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். ஓகே? ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா எந்தெந்த மேப்லாம் வந்து உனக்கு யூஸ்வலா வந்து உன்னோட சிலபஸ்ல இருக்கோ 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு அந்த மேப்பெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உன்னோட ஒர்க் புக் இருந்தா நீ ஒர்க் புக் வச்சுக்கோ, இல்லைன்னா வந்து நீ மேப்பை வாங்கி வச்சுட்டு நீ என்ன பண்ண எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிட்டு டெய்லியும் அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும், அதை ஒவ்வொரு மேப்பையுமே நீ வந்து ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். நல்லா விஷுவலைஸ் பண்ணுங்க, இது எங்க இருக்கு, இந்த ரீஜன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு விஷுவலைஸ். அப்பதான் உன்னால வந்து மார்க் பண்ண முடியும். சரியா? ஸோ யூ ஹாவ் டு விஷுவலைஸ். யுவர் பிரெயின் ரிமெம்பர்ஸ் பிக்சர்ஸ் ஃபாஸ்டர் தென் பேராகிராஃப்ஸ். நீ என்னதான் படிச்சிருந்தாலும் பேராகிராஃபை படிச்சாலும் உன்னால பார்த்தா மட்டும்தான் ஒரு விஷயத்த வந்து நல்லாவே வந்து பதிய வைக்க முடியும். ஸோ அதனால மேப்ஸை வந்து நீங்க நல்லா உன்னோட மைண்ட்ல வந்து பதிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் மேப் கொஸ்டின்ஸ், அந்த மேப்பெல்லாம் வந்து ஒரு தடவை போட்டு இண்டிகேட் பண்ணிட்டு மேப்ல அதெல்லாம் வந்து பல்கா ஸ்டாப்பிள் பண்ணி நீங்க டெய்லியும் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருங்க. சரியா? அப்பதான் வந்து உனக்கு நல்லாவே வந்து புரியும். சரியா? ஸோ நைட்டு போறதுக்கு முன்னாடி பண்ணலாம், இல்ல காலையில ஏஞ்சோடனே வந்து பண்ணலாம். ஓகே, பெட்டர் காலையில எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு போறதுக்கு முன்னாடி நீ இந்த மேப் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா கண்ணை மூடி தூங்கினா நீ வந்து அந்த டைம்ல என்ன பண்ணலாம், நல்லாவே வந்து விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ மென்டல் மேப் ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். சரியா? ஸோ ரேண்டம் பிளேசஸ்லாம் கேட்க மாட்டாங்க. யூஸ்வலா மேப் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்டா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ல இருந்து நிறைய வரும். ஸோ நான் உனக்கு வந்து அதுக்காக இம்பார்ட்டன்ட் மேப் கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐ வில் டிஸ்கஸ் தட். சரியா? ஸோ மொத்த அட்லஸையும் படிக்காத, தேவையில்லாத விஷயங்கள்லாம் படிக்காத, எக்ஸாக்டா உனக்கு என்ன பிளேஸ் வேணுமோ அதுதான் நீ வந்து படிக்கணும். சரியா? ஸோ நீ வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேப் வந்து படிக்க போற அப்படின்னா அந்த மேப்பை அன்னைக்கு ஒரு நாள் வந்து மார்க் பண்ணி பாருங்க. அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அதே ஒரு ஃப்ரீ மேப்ல அந்த பிளேஸ் உன்னால இண்டிகேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் பாருங்க. அப்புறம் நீங்க வந்து 1 வீக் அப்புறம் மார்க் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த மாதிரி நீ வந்து கேப் விட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும், ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் எக்ஸாம் வரைக்குமே இது வந்து உனக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே? ஸோ பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுங்க பசங்களா. டு நாட் யூஸ் யோர் பென். சரியா? ஸோ பென்சில் தான் சேஃப்டி. அதுக்கப்புறம் நீ பென்னை யூஸ் பண்ணிட்டு ஐயோ நான் வந்து தப்பா மார்க் பண்ணிட்டேன் அப்படின்லாம் வந்து நீ பேசக்கூடாது. ஸோ அதனால ஆல்வேஸ் யூஸ் யோர் பென்சில். சரியா? ஸோ பென்சில்லாம் தப்பா மார்க் பண்ணிட்டேன்னா நீ வந்து அழிக்கலாம். பட் ஆனால் பென் யூஸ் பண்ணா உன்னால அழிக்க முடியாது. அண்ட் நிதானமான மைண்ட்ல தான் நீ என்ன பண்ண முடியும், மேப் வந்து மார்க் பண்ண முடியும். ஸோ கடைசி நேரத்தில் உட்காந்து மேப்பை மார்க் பண்ணிட்டு இருக்காது. பேப்பர் வந்தோடனே டக்குன்னு வந்து நீங்க என்ன பண்ணணும், மேப் வந்து மார்க் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. சரியா? ஓகே? அண்ட் இன்னொரு விஷயம், மேப்பை வந்து அட்டாச் பண்ணாம விட்டுறாதீங்க. சரியா? ஓகே? ஸோ அதே மாதிரி நான் பிக் சர்க்கிள் பெரிய ரவுண்டு போட்டு ஷேட் பண்றது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. மேம் எனக்கே தெரியல இந்த பாயிண்டா, ஸோ 2 பாயிண்டையும் சேர்த்து நான் பெரிய ரவுண்டு போட்டு அப்படியே நான் கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன் அப்படின்லாம் நினைச்சேன்னா உன்னை விட டீச்சர்ஸ் வந்து பயங்கர டேலண்டட், அப்படியே முட்டை மார்க் போட்டுருவாங்க. சரியா? ஸோ அதனால ஒரு டாட் வைக்கிறியா, ஒரு டாட் வச்சு சர்க்கிள் போடு, அவ்வளவுதான். ஓகே? ஸோ ஒரு குட்டி ஸ்மால் டாட் போதும், அதை சுத்தி ஒரு சின்ன டைனி சர்க்கிள் போதும். இதுதான் வந்து ஒரு டாப்பரோட மேப்ல இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நீ இப்படி போட்டு நல்லா இப்படிலாம் வந்து ஷேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். உனக்கு மார்க் வந்து வரவே வராது. சரியா? அண்ட் கரெக்டா வந்து மார்க் பண்ணணும். ஓகே? ஸோ நீ வந்து எல்லா மார்க்கிங்கையுமே வந்து அப்படியே ஒரே இதுல வந்து எழுதாதீங்க. நீ கிளியரா வந்து லேபிள் பண்ணுங்க. இந்த பிளேஸோட லேபிளிங்கோ இந்த பிளேஸோட லேபிளிங்கோ கோயின்சைட் பண்ற மாதிரிலாம் எழுதக்கூடாது. கிளியர் லேபிளிங் இருக்கணும். எல்லா பிளேசஸுமே உனக்கு கிளியரா வந்து தெரியணும். ஓகே? லைன் ஸ்ட்ரெயிட்டா போடுங்க. லெட்டர்ஸ் வந்து உனக்கு கிளியரா இருக்கணும். சரியா? அண்ட் அதே மாதிரி சில கன்ஃபியூசிங்கான மேப் பிளேசஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து
ஒரு 2-3 தடவை ரீகால் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உனக்கு நல்லா புரியும். அண்ட் எஸ் பசங்களா, மேப்ன்றது சோஷியல்ல ஒரு மார்க் நிறைய கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த மேப்ஸை வந்து நீ வந்து விட்டுடவே கூடாது. ஸோ உன்னோட பப்ளிக் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் மேப் கொஷின்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல நான் உங்களுக்கு சென்ட் பண்ணணும்னா நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல மேப் கொஷின்ஸ் வேணும் மேம் அப்படின்னு சொல்லுங்க. வாட்ஸ்அப் சேனல்ல நான் உங்களுக்கு மேப் கொஷின்ஸ் கிளியரா ஒவ்வொரு சாப்டருக்குமே வந்து நான் எடுத்துட்டு வரேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா. இப்பவே உடனே போய் மேப் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க.